வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். இப்ப நிம்மதியா வேலை பார்ப்பாரு. கதிரு, இன்னைக்கு சரியான வெயில் இல்லையா? ஆமாமா, வழக்கத்தை விட ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. உள்ள ஒரே அனத்தலா இருக்கு. ரொம்ப சூடா இருந்த தோட்டத்துக்கு போயேன், அங்க நல்லா குளு குளுன்னு இருக்கும். இல்லம்மா, ஒரு மெயில் ஒன்னு அனுப்பணும். அங்க நெட்வொர்க் கிடைக்காது. பரவாயில்ல, இங்கேயே உட்காந்துக்கிறேன். சரியா, மோர் தண்ணி கலக்கி எடுத்துட்டு வரவா? வெயிலுக்கு நல்லா இருக்கும். இல்லம்மா, என்னன்னு தெரியல, நைட்ல இருந்து தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. கிளைமேட் சேஞ்சுனாலயோ என்ன தெரியல, தொண்டை வலிக்குது. கொஞ்சமா சுடு தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? சரியா, நீ உட்காந்துரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஐயா இல்லையா, காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், இரும்பிக்கிட்டே இருக்கீங்க. அதான் சுக்கு போட்டு காப்பி போட்டு எடுத்துட்டு வந்தேன்யா, இதை குடிங்க, தொண்டைக்கு இதமா இருக்கும். அப்படி வச்சுட்டு போ. சரிங்க ஐயா. ஐயா மறந்துடாம குடிச்சிருங்க, சூடா குடிச்சாதான் தொண்டைக்கு நல்லா இருக்கும், ஆறி போச்சுன்னா நல்லாவே இருக்காது. நீ வச்சுட்டு போ, நான் குடிச்சுக்கிறேன். சரிங்க ஐயா. கேக்குதாடா? என்னடா பிரச்சனை அங்க? எல்லா வெப்சைட்டுமே இப்படி இருக்கு. எல்லாம் வேலை பாக்குறீங்களா இல்லையா? ஃபுல் ஆஃப் எரர். இப்படி இருந்தா ரிசர்ச் விளங்கின மாதிரி தான். எப்படி நம்ம ரிசர்ச் பண்றது? இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஆராய்ச்சியே பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதுதான். என்னன்னு செக் பண்ணு, தலை வலிக்குது. ஐயா காப்பிய குடிக்கவே இல்லை, சூடு ஆறிட போது, குடிங்க. இப்ப அவன்கிட்ட காஃபி கேட்டனா? எடுத்துட்டு போ. ஐயா அதுக்கு இல்லைங்கய்யா, தொண்டை தொண்டை வலிக்குதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு தான். ஒன்னு நான் எடுத்துட்டு வர சொன்னா? இல்லையா, அம்மா கிட்ட சொன்னீங்க. காலையில டென்ஷன் கிளப்பாம போயிடு. இப்ப நீ எடுத்துட்டு போல, கிளாஸ் எங்க பறக்கும் தெரியாது. ஓ கடவுளே, யார் மேல இருக்கிற கோவத்தையும் அந்த பிள்ளை மேல கத்தி விட்டேன். ச்சே, இப்ப நான் என்னத்த பண்ணி விட்டேன்? ஐயா என் மேல இவ்வளோ கோவப்படுதாக? தொண்டை வலிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் சுக்கு காப்பி போட்டு போய் கொடுத்தேன். சூடா ஆறி போட குடிக்க எதமா இருக்காதுன்னு தான் சூடா குடிக்கிறதுக்கு கொடுத்தேன். அவங்க கத்தி விட்டுட்டாங்க. எப்போ பாரு மூஞ்ச சிடு சிடுன்னே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன்? அவங்க தொண்டை என்னன்னா எனக்கு என்ன? அவங்களுக்கு தொண்டை வலிச்சா எனக்கு என்ன, வலிகாட்டி எனக்கு என்ன? சுக்கு காப்பி போட்டு கொடுத்தேன்ல, எனக்கு இது தேவைதான். அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்ன வந்தது? இந்த சுக்கு காப்பிய அவருக்கு போட்டு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். நானா போய் போட்டு கொடுக்க போய் வள்ளு வள்ளுன்னு விழுறாக. ஐயா எப்ப வந்திய? நீ என்ன வைய ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். அது வந்து ஐயா என்ன மன்னிச்சிடு புள்ள. ஐயா நீங்க எதுக்கு என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேக்குறீங்க? இல்ல, வேலை டென்ஷன்ல உன்கிட்ட கத்திட்டேன். ஐயோ பரவாயில்லையா, நான் சாதாரண வேலைக்காரி தானே, என்கிட்ட நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க. பரவாயில்லையா, நீங்க என்ன ஏசுனத நான் அப்பவே மறந்துட்டேன். போறவேதுக்கு இங்க வந்து நின்னுட்டு தனியா பேசுன? அது அது சும்மாயா, ஒன்றும் இல்லை. சரி சரி, தொண்டை வலிக்குது, ஒரு சுக்கு காப்பி கிடைக்குமா? ஒரு 2 நிமிஷம் அதில் போட்டு வரேன். சரி, போட்டு எடுத்துட்டு வா. அப்பா தடவை ஐயா கிட்ட திட்டு வாங்கிட்டு அவரே என்கிட்ட வந்து மன்னிப்புலாம் கேட்குறாரு. கேட்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்காத ஐயா இப்போ சுக்கு காப்பி போட்டு கொடுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க மனசுல ஒரு நல்ல வேலைக்காரியா இடம் பிடிக்கணும். ஏ மீனா,
அர்ஜுன், இங்க என்ன தனியா நின்னு பல்ல காட்டிட்டு நிக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை அர்ஜுன். எப்பவும் என்னை திட்டுற ஐயா இன்னைக்கு என்கிட்ட சுக்கு காப்பி போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. யாரு? கதிரா? ஆமா அர்ஜுன், எப்பவுமே நான் என்ன வேலை செஞ்சாலும் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு அவங்களா வந்து என்கிட்ட சுக்கு காப்பி போட்டு கொடுன்னு கேட்டிருக்காங்க. இதையாவது சொதப்பாம செஞ்சு கொடுப்பியா? ஏற்கனவே அயன் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் சட்டையில ஓட்ட போட்டவ தானே நீ? இங்க பாரு, அவ என்ன மாதிரி நின்று பேசிட்டுலாம் இருக்க மாட்டான். சப்புன்னு ஒரே அப்பு அப்பிடுவான். அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோ. அட போ அர்ஜுன், அவங்க எவ்வளோ நல்லவக. ஆமா ஆமா, ரொம்ப நல்லவன். சரி சரி, இந்தா கொஷினுக்கு ஆன்சர்லாம் எழுதி வச்சிருக்கேன். உன் தங்கச்சியோட டவுட்டுக்கும் ஆன்சர் எழுதிட்டான். அவளை ஒழுங்கா படிக்க சொல்லு. ஏன் அர்ஜுன், அவ டாக்டர் ஆயிட்டா உங்க ஹாஸ்பிட்டல்லே வேலை கொடுப்பீங்களா? படிச்சு டாக்டர் ஆக சொல்லு, ஒரு ஹாஸ்பிட்டல்லே கட்டி கொடுத்துட்றோம். அடப்போ அர்ஜுன், உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். நாங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் ஓனர் ஆனா நாடு தாங்காது. ஏன் நீங்களும் ஓனர் ஆகக்கூடாதா என்ன? உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்னா 10 ஹாஸ்பிட்டல் கூட கட்டலாம். அதுக்கு முன்னாடி உன் தங்கச்சியை படிச்சு டாக்டர் ஆக சொல்லு. சரி அர்ஜுன். ஐயா என்கிட்ட சுக்கு காப்பி கேட்டாங்க, நான் போய் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். உனக்கு வேணுமா? எனக்கு வேணாம்ப்பா, நீ போய் உங்க ஐயாவுக்கே போட்டு கொடு. சரி சரி. அப்புறம் மீனா, சொல்லு அர்ஜுன். எக்ஸாம்க்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கு. நீ வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போயிடு. டேட்டு, எக்ஸாம் சென்டர் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ. கரெக்டான டைமுக்கு போய் எக்ஸாம் எழுதணும். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோ. எக்ஸாம் சென்டருக்கு எப்படி போகிறது, பஸ் கிடைக்குமா இல்லை எந்த வழியாக போகணும் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ. சரியா? சரி அர்ஜுன். போகும்போது மறக்காம வாங்கிட்டு போயிடு. சரி அர்ஜுன். இங்க பாரு, ஐயாவுக்கு டீ போட்டு கொடுக்குறேன், காப்பி போட்டு கொடுக்குறேன்னு படிப்புல கோட்டை விட்டுறாத. ஒழுங்கா படிப்பை பாரு. அதெல்லாம் பாத்துக்கிறேன் அர்ஜுன். ஹாதி, சொல்லு பிரீத்தி. என்ன மறுபடியும் ஏதாவது பக் வருதா? இல்ல அதெல்லாம் இல்ல. தென் வாட்? இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீயா? ஃப்ரீ தான். ஏன்? இல்ல சும்மா தான். ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா ஒரு டின்னர் டேட் போலாமா? ஈவினிங் போலாமே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உண்மையாக சொல்றீங்களா? டின்னர் டேட் தானே, போலாம். ரியலி? நீங்க ஓகே சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியா இருக்காதி. இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? இட்ஸ் ஜஸ்ட் நார்மல். ஏன் நீ டின்னர் டேட் யார் கூடயும் போனது இல்லையா என்ன? ஆதி, இல்ல நீ டின்னர் டேட் யார் கூடயும் போனது இல்லையா என்ன? டின்னர் டேட் மனசுக்கு பிடிச்சவங்களோட தான் போகணும். எல்லார் கூடயும் எப்படி போக முடியும்? ஹே பிரீத்தி, இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கியா நீ? கம் ஆன் ப்ரோ. இந்த மனசுக்கு பிடிச்சவங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி, கம் ஆன். இது எல்லாம் ஓல்டு பீப்புள் சொல்றது. நீ என்ன டின்னர் டேட்டுக்கு கூட ரொம்ப செலக்டடா இருக்க? இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? ஆச்சரியமா இருக்கு. அப்போ நீங்க டின்னர் டேட் அடிக்கடி போவீங்களோ? போவேன். இதுல என்ன இருக்கு? ஃப்ரெண்ட்ஸோட போய் சில் பண்ணிட்டு வர்றது. Okay, today evening we will go for a dinner date. But don't take it so personal. It's just a date. I have a lot of work now. I'll catch you at evening. ஓகே ஆதி. Silly girl. நான் லட்சுமி, சமையலாவதா? ஆமாம்மா, ஆகிட்டே இருக்கு. இந்தாம்மா, தோட்டத்திலேருந்து பறிச்சுட்டு வந்த எலுமிச்சம்பழம். கொஞ்சம் நீ உன் வீட்டுக்கு எடுத்துக்கோ, மிச்சத்தை ஊறுகாய் போட்டுரு. கொஞ்சம் பழத்தை எடுத்து தாளிச்சுடு, கொஞ்சம் பழத்தை எடுத்து உப்பு போட்டு குலுக்கி வெயில்ல வை. கொண்டாங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். இப்பறம் வெயில் காலம் வந்துருச்சு. காலம்பரை இப்பறம் யாரு டிஃபன் சாப்பிடுவா? சாப்பிட்டா இந்த கதிர் அர்ஜுனன் தான் சாப்பிடுவாங்க. எனக்குலாம் இட்லி தோசை காலையில ஒத்துக்காதுப்பா. அடிக்கிற வெயிலுக்கு உள்ளேயே இறங்காது. இனிமே காலை சாப்பாடு கூழு கஞ்சி தான். இந்த எலுமிச்சை பழத்தை ஊறுகாய் போட்டு வச்சா காலை சாப்பாடுக்கு உதவும். அப்புறம் கூழுக்கு மாவு கரைச்சி புளிக்க வைக்க சொன்ன, நீ வச்சிட்டியா?
வச்சுட்டேம்மா. சொல்ல மறந்துட்டேன், அந்த வாளியில கம்பு இருக்கு. சும்மா 2 கை மிக்சியில போட்டு அரைச்சி அதை அந்த மாவு கூட கலந்து வச்சிரு. எங்க மாமியா இருக்கும்போது அப்படிதான் செய்வாங்க, நல்லா இருக்கும். சரிங்கம்மா. பழத்தை வச்சுட்டு போறேன், எனக்கு பின்னாடி கொஞ்சம் வேலை இருக்கு. நீ இந்த ஊறுகாயை போட்டு வச்சுட்டு நைட்டு வேலை முடிச்சுட்டு போகும்போது அந்த கூழை மட்டும் கிண்டி வச்சுட்டு போயிரு. சரிம்மா. என்னடி படிச்சிட்டு இருக்கியா? ஆமாங்க. ஏண்டி என்னாச்சு டல்லா பேசுற? ஒன்றும் இல்லைக்கா, லைட்டா தலைவலி. தலைவலியா? ஹாஸ்பிட்டல் போகுமா? இல்லைக்கா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். பிறவு எதுக்கு புக்கை வச்சுட்டு உட்காந்துருக்கா? போய் கொஞ்ச நேரம் படு, அதுக்கப்புறம் படிக்கலாம். இந்த ஒரு டாபிக் தான்க்கா, முடிச்சுட்டு போயிடுறேன். கேட்டி முடியலன்னு சொல்ற, பிறவு எதுக்கு நீ இதை எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கா? போ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் படிக்கலாம். இந்தாடி, நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கான்னு பார்த்துக்கோ. ஏதாவது சந்தேகம்னா எழுதி வை. பிறகு நான் அர்ஜுன் கிட்ட அதை எடுத்துட்டு போய் கொடுத்து எழுதி வாங்கிட்டு வரேன். சரிக்கா. ஏன்க்கா, உனக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சுன்னு சொன்னியே, எடுத்துட்டு வந்தியா? ஐயோ, அதை மறந்துட்டே வந்துட்டேன். அர்ஜுன் கிட்டேருந்து வாங்கி கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். என்னது, கிச்சன்ல வச்சுட்டு வந்தியா? என்னக்கு நீ ஹால் டிக்கெட் பொறுப்பா இருக்க மாட்டியா? யாராவது குப்பை நினைச்சு எடுத்து போட்டு போற. இப்போ என்னடி பண்ணது? என்னக்கா நீ என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்க? ஹால் டிக்கெட் இல்லாம பரிச்சை எழுத விட மாட்டாங்க, அதை போய் பொறுப்பா எடுத்துட்டு வராம வச்சுட்டு வந்துட்டியே. இப்போ என்ன பண்றது? நாளைக்கு காலம்பர அங்க இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, யாராவது குப்பை நினைச்சு கூட்டிட்டு வர எங்கேயாவது போட்டாங்கன்னா? என்னடி சொல்லுத? ஃபோன் பண்ணி கேட்கறது கூட போன இல்லை, என்னதான் பண்ண? அதான்க்கா எனக்கு ஒன்றும் புரியல. சரி சரி, அம்மா வந்து தூங்கட்டும். எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் நான் பெரிய வீட்டுக்கு தெரியாம போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னக்கா சொல்ற? பெரிய வீட்டுக்கு? அதுவும் நைட்டு நேரத்துலயா? யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. வேற என்னடி பண்றது? ஹால் டிக்கெட் வேணும்ல, இல்லைன்னா இத்தனை நாள் படிச்சது எல்லாம் வேஸ்டா போயிடும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ அம்மா மட்டும் என்னை தேடாம சமாளி. இந்த ரெடி, அம்மா பாட்டி எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நான் தெரியாம போயிடுறேன். அம்மா எழுந்தாலோ என்னை எங்கன்னு கேட்டாலோ இங்க தான் இருக்கன்னு எப்படியாவது சமாளி, அது போதும் எனக்கு. நான் யாருக்கும் தெரியாம போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்றதெல்லாம் சரிதாங்க, மாட்டினா பயமா இருக்குக்க. அதெல்லாம் மாட்டாம எடுத்துட்டு வந்துடுறேன்டி, நீ அம்மையை மட்டும் சமாளி, அது போதும். சரிக்க, நான் பாத்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. சரிடி. என்னாச்சு? ஃபுட் வந்துடுச்சு, சாப்பிடாம அப்படியே உட்காந்துருக்க? அது நீங்க சாப்பிடுங்க. நானும் சாப்பிட தான் போறேன். நீ இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு வயிறு வலிக்காது இல்ல? நீங்க இவ்ளோ ஃபன்னா கூட பேசுவீங்களா? வை நாட், நான் நல்லாவே பேசுவேன். இல்ல, அதுக்கு இல்ல. ஆஃபீஸ்ல எப்பவுமே வேலை வேலைன்னு உங்களை பார்த்துட்டு முகத்தை எப்பவுமே உருணி வச்சிட்டு இருப்பீங்க. இப்போ கொஞ்சம் காமா இருக்கு. இந்த பீச் காத்து, அந்த அலையோட சவுண்ட், ஆப்போசிட்ல நீங்க, நல்லா இருக்கு. பிரீத்தி, உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இட்ஸ் ஜஸ்ட் அ டின்னர் டேட், டோன்ட் டேக் இட் பர்சனல். புரிஞ்சுதா? ஆதி, நீங்க எதுக்கு இப்படி விலகி விலகி போறீங்க? ரிலேஷன்ஷிப்னா அவ்வளோ பயமா என்ன? அதோ அங்க பாருங்க, ஒரு ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பியா அவங்களோட குழந்தை, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 3 பேர் இருக்காங்க. ஃபேமிலி லைஃப் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப நல்லா இருக்கும். நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு குடும்பம், நமக்குன்னு ஒரு குழந்தை. ஹவுஸ் ஸ்வீட் இல்லை? நீங்க ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னு தெரியும். ஸோ நான் கேட்கறதுல எந்த தப்பும் இல்லையே. உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ உங்களுக்கு வேற பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா அப்படியே விலகி இருந்திருப்பேன். மறுபடியும் உங்ககிட்ட அப்ரோச்சே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பிடிக்கலன்னு சொல்லலை, லவ்வை தான் பிடிக்கலன்னு சொன்னீங்க. அதனால தான் உங்ககிட்ட பேசலாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன். அது லவ்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இட்ஸ் அ பியூர் பிளிஸ். அதை
நீங்க ஃபீல் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி பேசுறீங்களோ என்னவோ. நீ சொல்றதும் கரெக்டு தான். நான் லவ் பண்ணதில்லை, லவ் ஃபீல் பண்ணதும் இல்லை. பட் லவ் பண்றவங்கள பார்த்துருக்கேன். அவங்க எவ்வளோ சஃபர் ஆகியிருக்காங்கன்னு கூட இருந்து பார்த்துருக்கேன். அதை பார்த்த எனக்கு லவ்வா எப்படி வரும்? வாய்ப்பே இல்லை. அப்படி என்ன பேக் ஸ்டோரி? உங்க மனசை இந்த அளவுக்கு கல்லா வச்சிருக்கிறதுக்கு அதை சொல்லிதான் ஆகணுமா? நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன். தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன்ல. இப்போவும் அதை தான் சொல்றேன். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இல்ல, நான் அப்படி சொல்லல. நீங்க ஏன் வேண்டான்னு ஒரு ரீசன் சொல்லுங்க. நான் இனி உங்க பின்னாடி வரல. அதான் சொன்னேனே, நான் லவ் பண்ண எவ்வளோ சஃபர் ஆவாங்கன்னு நேர்ல இருந்து பார்த்துருக்கேன். என் அண்ணன் கதிர், அவன் என்ன மாதிரி எல்லாம் கிடையாது. நல்லா படிச்சிருக்கான், பிஹெச்டி, டாக்டரேட். ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணான். அந்த பொண்ணும் அவர்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தா. அவளுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வான். பட் அவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. யூனோ வாட்? எதிர்ச்சியா ஒரு நாள் என் அண்ணன், அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எல்லாரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொன்ன தெரியுமா? என் அண்ணனை ஹீஸ் மை பிரதர்னு சொல்லிட்டான். அன்னையிலேருந்து அவனை யாராவது அண்ணன் கூப்பிட்டாலே கோவப்படுவான். நீங்களுமா? Are you kidding? இல்ல, சும்மா கேட்டேன். அதுக்கப்புறம் அவன் அந்த ஸ்கார்லேருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு கூட இருந்து பார்த்தேன். அன்னைக்கு முடிவு பண்ண, இந்த லவ், கல்யாணம், பொண்ணு இது எதுவுமே வேண்டான்னு. இந்த கதைக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப்பா? இது யூஸ்வலா நடக்கிறது தானே. சி பிரீத்தி, எனக்கு இந்த லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாது. உனக்கு அந்த இன்டென்ஷன் இருக்குன்னா மாத்திக்கோ. இந்த பார்த்தவுடன் காதல், எனக்காக பிறந்தவன் உனக்காக பிறந்தவன், அந்த லாஜிக்லாம் நமக்கு செட் ஆகாது. எனக்காக யாரும் பொறுக்கல, பொறுக்கவும் வேண்டாம். நான் இப்படி இருந்துப்பேன். அதே இதுதான் உங்க ரீசனா? ஆமா. ஓகே, இனிமே என் பின்னாடிலாம் வராது. ட்ரை பண்றேன். இங்க பாரு பிரீத்தி, நான் ஒன்றும் ஃபன் பண்ணல. ஹால் டிக்கெட் எடுக்க பெரிய வீட்டிற்கு செல்லும் மீனா. மண் வாசனை கதையின் புதிய திருப்பம். பெரிய வீட்டில் என்ன நடந்தது? நம்ம கதையோட டர்னிங் பாயிண்ட் நாளை பார்க்கலாம்.